முருகன் அருள். அன்பார்ந்த முருக பக்தர்களே, ஆடி 22 ஒரு புனிதமான பக்தி நாள். கதையின் நாயகனாக ஒரு சிறுவன் கார்த்திக் இருந்தான். அவன் ஒரு தந்தை இல்லாத குடும்பத்தில் பிறந்தவன். அம்மாவுடன் இருக்கும் அவனுக்கு முருகன் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. ஆடி 22 அன்று முருகன் கோவிலுக்கு சென்றான். கோவிலில் அவன் செய்ததை பாருங்கள் முருக பக்தர்களே. வெண்கல விளக்கில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினான். ஓம் சரவண பவா என்று 108 முறை ஜபம் செய்தான். முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தான். செவ்வந்தி மலர் சூட்டினான். தன் குடும்ப நலன் மற்றும் படிப்பு பற்றிய கோரிக்கையை மனதில் வைத்தான். மிக அமைதியாக கோவிலில் இருந்தான். அவன் மனம் முழுக்க பக்தி இருந்தது. அவன் உள்ளத்தில், முருகா, நீயே என் வழிகாட்டி என்ற எண்ணம் மட்டும் இருந்தது. கோவிலில் இருந்து வீட்டிற்கு வந்த பின் அவன் செய்ததை நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் கைகளை சுத்தம் செய்தான். கோவிலுக்கு சென்ற உடையை மாற்றினான். அமைதியாக அம்மாவுடன் அமர்ந்து பேசினான். சினிமா, வீடியோ, காமெடி எதுவும் பார்க்கவில்லை. கோபம் இல்லை, சண்டையும் போடவில்லை. முருகனை மனதில் நினைத்தபடி இருந்தான். அதே இரவு அவனது அம்மாவுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. மீண்டும் வேலைக்கு அழைப்பு விடுக்கிறோம் என்ற நியாயமான செய்தி. முதலில் பணி நிறைவு செய்து வந்த அம்மாவுக்கு இது மீண்டும் வாழ்வின் தொடக்கம். பாடம் என்னவென்றால், கோவிலுக்கு செல்வது மட்டும் முக்கியமல்ல, அதன் பின் எவ்வாறு செயல்படுகிறோம் என்பதுதான் அருள் கிடைக்கும் பாதை. முருகனின் அருள் என்பது பக்தியின் பாதையை உணர்ந்தவருக்கு மட்டுமே பிறக்கும். எல்லாம் முருகன் அருள்.